ஒரு மனிதன் கடவுள்கிட்ட ரொம்ப தீவிரமான ஒரு பிரார்த்தனையில ஈடுபட்டுட்டு இருந்தானாம். அந்த பிரார்த்தனையில அவன் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப துயரமான மனிதன் நான் மட்டும்தான், என்ன மாதிரி கஷ்டப்படுறவன் யாருமே கிடையாது. அதனால கடவுளே, எனக்காக ஒரே ஒரு பரோபகாரம் பண்ணுங்களேன். என்னுடைய இந்த துயரமான வாழ்க்கைய வேற யாருக்காவது கொடுத்துட்டு, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்களோட ஏதோ ஒரு வாழ்க்கையாவது எனக்கு கொடுத்துடலாமே, நானாவது மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போவேனே, தயவு செஞ்சு உங்களுடைய கருணையால எனக்கு அதை மட்டும் செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிதீவிர பிரார்த்தனை, ரொம்ப கண்ணீரோட கேட்டுட்டு இருந்தானாம். இந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு அவன் அவனுடைய படுக்கை அறைக்கு போனானாம். அன்று அவனுக்கு ஒரு கனவு வந்துதான். அந்த கனவுல ஒரு அசிரீரி கேட்டுதான். அந்த அசிரீரியில கேட்டுட்டு இருக்கவங்க அத்தனை பேரும், நீங்க உங்களுடைய துயர மூட்டைகளை தூக்கி கொண்டு என்னுடைய இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். இவனும் அந்த குரல் கேட்டதும் மூட்டையை தூக்கி வச்சுட்டு அத்தனை துயரத்தையும் ஒன்னா ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு அவனுடைய தோல்ல சுமந்துட்டு நடந்து போறானா. வெளியே வந்து பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம், மக்கள் கூட்டம் திரளா போறாங்களாம். அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரே ஆச்சரியமா. ஏன் ஆச்சரியம்னா, நிறைய பேரு அவங்க மூட்டைகளை சுமக்க முடியாம அவ்வளவு பெருசா தூக்கி, பத்தாதைக்கு வேலையாள் வேற வச்சு அந்த சுமையை தூக்கி வச்சு நடந்து அந்த கோயிலுக்கு அவசரமா போறாங்களாம். இவனும் அந்த கோயிலுக்கு போறானாம். அந்த கோயில்ல போய் நின்னதும் அங்க மறுபடியும் அந்த அசிரீரி பேசுதான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் தரேன், உங்க துயரங்கள் எல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மூட்டையை அப்படியே கீழே இறக்கி வச்சு நீங்க உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு மூட்டையை நீங்க அங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மூட்டை என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த மூட்டை பக்கத்துல போய் நின்னு அதை நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். இப்போ எல்லாத்தையும் இவன் உத்து பாக்குறானா. அத்தனை மூட்டைகளும் இவன் மூட்டையை விட பெருசா இருந்துதான். அப்போ இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சான். உடனே இவனுடைய மூட்டையை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டானா. இவன் மட்டும் இறுக்கி பிடிக்கல, அங்க நின்றுட்டு இருந்த பல பேரும் அவங்கவுங்க மூட்டையே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி அதை இறுக்கி பிடிச்சிட்டாங்களாம். இறைவன் இப்ப சொன்னாராம், நான் இப்ப இந்த உலகத்தையே இருள் மயமாக்க போறேன். இந்த இருள் இந்த ஒரு நொடிகள்ல நிற்கும், அத்தனை பேரும் வேணுங்கிறவங்க மாத்திக்கலாம் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சான். இப்போ அத்தனையும் இருளாக மாறிச்சான். இருளாக மாறிய அடுத்த ஒரு சில மணித்துளிகள்ல திருப்பியும் வெளிச்சம் வந்துதான். வெளிச்சம் வந்து பார்த்தா யாரும் யாருடைய மூட்டையும் மாத்தவே இல்லையா. அத்தனை பேரும் அவங்கவுங்க மூட்டையை இறுக்கி பிடிச்சாங்களாம். அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுதான், நம்மளை விடவே பல பேரு பெரிய பெரிய மூட்டைகளை சுமந்துட்டு இருக்காங்க. இதனால வரைக்கும் பழக்கப்படாத ஒரு துன்பத்துக்கு போய், அனுபவிக்காத ஒரு துன்பத்துக்கு போய் புதுசா ஒரு துன்பத்தை வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. இதனால வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண பல விஷயங்களை அதே மாதிரி நான் எதிர்கொண்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்குவேன். இறைவா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீ எனக்கு கம்மியாதான் கொடுத்துருக்க அப்படின்னு இவன் ரொம்ப கருணையோட இறைவனுக்கு நன்றி கூறி வெளியே வந்தானாம். ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரும் தன்னுடைய உண்மையான முகங்களை காண்பிப்பது இல்லை. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர்கள் அவங்க மூட்டையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க துயரம் அவங்களுக்கு பிரம்மாண்டமாய் மலையளவு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா மற்றவங்களை விட நம் துயரம் மிகவும் குறைவுதான். ஆனா இந்த துயரத்தை எல்லாம் வென்று நம்ம வரலாம் அப்படிங்கிறத நிறைய தியான நுட்பங்களையும் அவர் சொல்றாரு.